நம்பர் 30 நமக்கு விண்டோஸ் 11ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு விண்டோஸ் 11ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான எமுலேட்டர் இல்லாம நம்ம டிஃபால்ட்டா வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். பட் நமக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல வந்து கிடைக்கும். நம்ம அங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அமேசான் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நமக்கு விண்டோஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து இருக்கும். அந்த ஸ்டோர்ல வந்து நீங்க ஒரே ஒரு டைம் மட்டும் அமேசானோட பிளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அதான் வந்துட்டு அமேசான் ஆப் ஸ்டோர். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த அமேசான் ஆப் ஸ்டோர்ல போய் நம்ம எல்லா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே நம்ம வந்து டாஸ்க் பார் அப்புறம் ஸ்டார்ட் மெனு எல்லாத்தையும் பின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து நம்ம சைட் பை சைடு வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஒரு சைடு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து போட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் மை கம்ப்யூட்டர் நீங்க விஎல்சியில் படம் பார்க்குற ஸோ எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவா வந்துட்டு விண்டோஸ் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துட்டு விண்டோஸ் 11 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விண்டோஸ் 11 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் விண்டோஸ் 10 லாஸ்ட் வருஷன் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இது இப்போ அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்போ வரும், எப்படி வரும், யார் யாருக்கு கிடைக்கும், ஃப்ரீயா எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்க. நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் டாஸ்க் பார், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சென்டர், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனு எல்லாம் வந்துட்டு ஆப்ஸ் எல்லாம் சென்டர் வந்துருக்கு. சும்மா ஏகப்பட்ட சேஞ்ச் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணினா நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். 29 நமக்கு விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. ஸோ எனக்கு அந்த விண்டோஸோட கிராஸ் லோகோ ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கம் ஸ்கொயர் ஷேப்ல நமக்கு அந்த கர்வ் எட்ஜஸோட இருக்கு. ஸோ கைஸ் இது எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. பட் இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இவெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நமக்கு நியூ விண்டோஸ் ஐகான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெஸ்க்டாப் அந்த என்விரான்மெண்டல் யூஸ் பண்றதுலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டச், டைப், பென்னு, கிளிக், ரைட், வாய்ஸ் ஸோ எது மூலமா நீங்க யூஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்டிமைஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இது ஒன்று. நீங்க எந்த வகையில் யூஸ் பண்ணாலும் விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நமக்கு அந்த லைவ் இவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் விண்டோஸ் 11ஓட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 நல்லா ஒர்க்கா இருக்கு, நமக்கு என்ன வேணும், இல்ல வந்துட்டு மினிமமா இது இருந்தா நமக்கு விண்டோஸ் 11 ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க, நமக்கு ப்ராசர் பொறுத்த வரைக்கும் 1 GHz ஆர் ஃபாஸ்டர் வித் 2 or more கோர்ஸ் ஆன் கம்பேட்டபிள் 64 ப்ராசர். ஸோ நமக்கு ரேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வந்து இருக்கணும். ஸோ நமக்கு விண்டோஸ் 10 வந்து பார்த்தா 2 GB ரேம் இருந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 4 GB ரேம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஸ்மூத்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 64 GB ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் DirectX 12 கம்பேட்டபிள் கிராஃபிக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 9 inch இருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் குவாலிட்டி வந்துட்டு 720p டிஸ்பிளேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது லோயர் அண்ட் ரிவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ நீங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம்ல வந்து போட்டா சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். பட் இப்போதைக்கு நான் வந்து விண்டோஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா Intel i7 10th gen இருக்கு, அதுக்கப்புறம் SSD இருக்கு. ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து விண்டோஸ் 11 வந்து இருக்கு. ஸோ மற்றபடி நீங்க வந்து முக்கியமா கேட்கற கேள்வியே தான். ஸோ விண்டோஸ் 11 கவர்மெண்ட் லேப்டாப் சப்போர்ட் ஆகுமா, 2 GB ரேம்ல சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறீங்க. சப்போர்ட் ஆகும், பட் வந்து பார்த்தா ஃபுல் லேக் ஆகும். ஸோ அவங்களே வந்து சொல்லிட்டாங்க அஃபிஷியலா. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் இருந்தால் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க, மற்றபடி இன்ஸ்டால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைவ் இவெண்ட்ல இன்னும் முக்கியமாக அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் மெனு தான். ஸோ நமக்கு விண்டோஸ் 10ல இருக்கிற ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்துட்டு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சென்டர்ல வந்துருச்சு. ஸோ நமக்கு ஆப்ஸ் ஐக்கான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்டார்ட் மெனு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து முதல்ல விண்டோஸ் 10ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் எல்லாம் இருக்கும், ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தா குரூப் இருக்கும். பட் இப்போ அந்த குரூப் எல்லாம் இருக்காது, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆல் ஆப்ஸ்ல வந்து பார்த்தா நீங்க என்னென்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க எல்லாமே வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் ஃபோல்டர் இதெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டார்ட் மெனு கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம ஸ்டார்ட் மெனு பத்தி பேசணும், அதே மாதிரி ஆப் ஐகான்ஸ் பத்தி கண்டிப்பா பேச வேண்டியது இருக்கு. இந்த விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட எல்லாத்தோட ஐகானும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப பிரீமியம் லுக்கா இருக்கு. நமக்கு விண்டோஸ் 10 கம்பேர் பண்ணும்போது விண்டோஸ் 11 ஐகான்ஸ் எல்லாமே தரமான சம்பவமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அந்த மை கம்ப்யூட்டர் ஆகட்டும், ரீசைக்கிள் பின் ஆகட்டும், நமக்கு அந்த ஃபோல்டர் இருக்குது. ஸோ எல்லாத்தோட ஐகான்ஸ் வந்து மாத்திருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு தனியாக வந்து பண்ண டெடிகேட்டான வீடியோ வந்து போடலாம், அப்போ நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இது ஒன்று. நமக்கு விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப் ஐகான்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன் நோட் பேட் இருக்கு, ஸோ நோட் பேட் ஐகான் கூட வந்து மாத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஆப்ஸ் வந்துட்டு விண்டோஸ் 11 ஒர்க் ஆகுமா? ஸோ அப்கோர்ஸ் ஒர்க் ஆகும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கு. ஸோ நீங்க அங்கிருந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் நமக்கு ஒர்க் ஆகும். இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வந்துட்டு ஒரு வெப்சைட் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. விண்டோஸோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 8.8 யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம விண்டோஸ் 11 யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் வந்து யூஸ் பண்ணிருந்தோமோ அந்த ஆப் எல்லாமே நம்ம வந்துட்டு விண்டோஸ் 10 யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் லேஅவுட். ஸோ இந்த ஸ்னாப் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விண்டோஸ்ல வந்து கண்டிப்பாக ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்னாப் லேஅவுட் வந்து கொண்டு வந்தது நமக்கு ஒரு பவர் டாய்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து இதே வழி தான் பண்ணும், ஸ்னாப் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்னாப் லேஅவுட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எப்போ வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ற பட்டன் இருக்கும் அங்கே கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கேட்கும். நீங்க வந்து பார்த்தா அட் டைம்ல வந்துட்டு 2 டேப் வந்து ஓப்பன் பண்றீங்களா, 3 டேப் ஓப்பன் பண்றீங்களா, 4 டேப் ஓப்பன் பண்றீங்களா அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க அடிக்கடி வந்து மல்டிபிள் டேப் வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்னாப் லேஅவுட் வந்து பண்ணா கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் விண்டோஸ் 11 வந்து என்கிட்ட இருக்கு, நான் யூஸ் பண்ணேன், சூப்பரா இருக்கு. அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்துட்டு ஸ்னாப் லேஅவுட் வந்து ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு விண்டோஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா விஜிட்ஸ் வந்து மாடி வந்திருக்கு. நமக்கு விண்டோஸ் 7 வந்து பண்ண கேஜெட் வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ இதுல பாக்குறோம் நடுவில் இந்த 8.1 10 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஜெட் வந்து கிடையாது. ஸோ டிஃபால்ட்டா கிடையாது, நமக்கு வேணும்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் வந்து கிடையாது. ஸோ டிஃபால்ட்டா விண்டோஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா விஜிட்ஸ் வந்து வருது. ஸோ அந்த விஜிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நியூஸ் வந்து பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் வெதர் வந்து எவ்வளவு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இந்த மாதிரி வந்து பாத்துக்க முடியும். நமக்கு அப்புறம் இந்த கேலண்டர், நமக்கு பிக்சர்ஸ் என்ன இருக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கொடுத்துருக்காங்க. ஸோ பட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆட் விஜிட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அது மூலமா ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நம்மளால வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்ல முடியும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட விண்டோஸ் 11 வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்றேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்லாம் வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஒரு சில ஃபீச்சர் கிடையாது, நிறைய ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஓஎஸ் ஃபைல தான் இருக்கு, நம்ம கிட்ட வந்து கிடையாது, லீக் ஆனதுல கிடையாது. ஸோ நமக்கு இன்னும் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சன் சென்டர் வந்து சூப்பரா வந்து மாத்திருக்காங்க. ஸோ நம்ம மாத்திருக்காங்கன்னு சொல்றத விட சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விண்டோஸ் 11 ஆக்சன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே பாக்ஸா இருக்கும். ஸோ இப்போ இதே சேம் பாக்ஸ் தான் இருக்கு, பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த கர்வ் ஷேப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியமா இருக்கு. அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வரது வந்து பண்ண சூப்பரா இருக்கு. ஸோ நமக்கு ஆக்சன் சென்டர் வந்து மாத்திருக்காங்க, ரொம்ப நீட்டா இருக்கு. பிக்அப் வேர் யூ லெஃப்ட் ஆப். ஸோ விண்டோஸ் 11 இது ஒரு கண்டிப்பா ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பேசிக்கா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு மானிட்டர் கனெக்ட் பண்றோம். ஸோ அந்த மானிட்டரை வச்சு நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு 4 ஜாப்ஸ் வந்து அதுல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க விண்டோஸ் 10 வந்து பார்த்தா டப்புன்னு அந்த கேபிள் வந்து பிடிங்கிட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட் வந்து ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணணும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மூவ் பண்ணணும். நமக்கு இந்த விண்டோஸ் 11 என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதே கேபிள் அதே மானிட்டர்ல அந்த கேபிள் மாதிரி அட்டாச் பண்ணா போதும், நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டோர் வந்து ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க விண்டோஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேபிள் புடுங்கும் போதே நமக்கு எல்லா ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மினிமைஸ் வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க அந்த மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணும்போது மினிமைஸ் ஆன எல்லா ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து விண்டோஸ் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க மல்டிபிள் டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு சூப்பரான ஃபீச்சர் இது. நியூ ஸ்டார்ட் அப் சவுண்ட். ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 11 சவுண்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே நியூஸ் சவுண்ட் தான். பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணும்போது, பென்ட்ரைவ் மூவ் பண்ணும்போது, ஒரு எரர் மெசேஜ், சேஃப்டி ரிமூவ், ஸோ இந்த மாதிரி நீங்க பூட் பண்ணும்போது, லாக் ஆஃப் பண்ணும்போது, ஸோ எல்லா இடத்துலயும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ சவுண்ட்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட்ஸ் ஃபுல்லாவே மாத்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பூட் சவுண்ட் வந்து கேளுங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட் சவுண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம விண்டோஸ்ல ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தா சவுண்ட் கேட்கறனால ஓகே நமக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த விண்டோஸ் 7 வந்து இந்த ஃபீல் கிடைக்கும். ஆன் பண்ணும்போது டடான் டன் அப்படின்ட்டு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ விண்டோஸ் 11 நமக்கு ஸ்டார்ட் அப் சவுண்ட் வந்துட்டு சூப்பரா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா வந்து மாத்திருக்காங்க. நமக்கு விண்டோஸ் 10 வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து பார்த்திருப்போம். ஆனா இந்த ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் 11 ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து மாத்திருக்காங்க. ஸோ நமக்கு அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இதுல புதுசா வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆண்ட் ஆப்ஸோட சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்க போகுது. நம்ம எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றோமோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு இது எப்படி ஒர்க் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. அமேசான் ஆப் ஸ்டோர்ல போய் எடுக்க போறோமா இல்ல வந்து விண்டோஸ் ஸ்டோர் எடுக்க போறோமான்னு சொல்லி தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அபிஷியல் அப்டேட் வந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கர்வ் அட்ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கர்வ் அட்ஜஸ்ட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கு. நீங்க விண்டோஸ் 10 வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது அந்த பாக்ஸ் மாதிரி தான் வரும், அதுக்குள்ள எல்லா ஆப்ஷன் இருக்கும். பட் இப்போ என்னன்னா விண்டோஸ் 11 அதே ஆப்ஷன் தான் காட்டுது. ஸோ நம்ம 4 பக்கமும் வந்து பார்த்தா கர்வ் ஷேப் ஆட் பண்ணா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் ஆட் பண்ணிருக்காங்க. நமக்கு ஸ்டார்ட் மெனு, ஆக்ஷன் சென்டர், ஃபைல் மேனேஜர், செட்டிங்ஸ், ஸோ நீங்க ஏதாவது ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் காட்டுறது, ஸோ எல்லா இடத்தையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் ஷேப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கு. வந்து நிறைய பேர் வந்து கேட்கற கேள்வி, ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பூஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக பூஸ்ட் வந்துருக்கு. நீங்கள் விண்டோஸ் 10 vs விண்டோஸ் 11 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா தனி ஃபீலிங்கே கிடைச்சது. நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தா டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த கிளாசி லுக் இருந்துச்சு, ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4GB RAM ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் வந்து பண்ணால் ஸ்மூத்தாக வந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் பேஜ் வந்து இருக்கு. ஸோ அந்த செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற விண்டோஸ் 11 வந்து நம்ம சொல்லியிருந்தோம் செட்டிங்ஸ் பேஜ் எந்த விதமாக சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருக்கு நமக்கு அந்த நான் முதலே சொல்லியிருந்தேன் நம்ம கிட்ட இருக்கிற லீக்டு ஐஎஸ்ஓல வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சில ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கு. பட் முக்கியமான ஃபீச்சர் எல்லாமே அந்த ஐஎஸ்ஓல தான் இருக்கு. ஸோ அந்த ஐஎஸ்ஓ நமக்கு வந்து காட்டும் போது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அந்த விண்டோஸோட செட்டிங்ஸ் வந்துட்டு சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக செட்டிங்ஸ்க்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தா செட்டிங்ஸ்லேயே வந்து ஒரு சேஞ்ச் வந்து இருக்கு. விண்டோஸ்ல வந்து பார்த்தா நமக்கு 2 தீம் வந்திருக்கும், டார்க் தீம், லைட் தீம். ஸோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாம நமக்கு அந்த விண்டோஸ்ல டிஃபால்ட்டா 4 தீம் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ஒரு 6 தீம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ முக்கியமா வந்துட்டு நீங்க டார்க் மூட் ஆன் பண்ணிட்டு தீம் வந்து ஆன் பண்ணும்போது வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு டார்க் மூட்ல தீம்ஸ் வந்துட்டு வேற லெவல் வந்து இருக்கு. நமக்கு அந்த ஒரு பின்னாடி வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு டிரான்ஸ்பரன்சி லுக் வந்திருக்கு. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பின்னாடி ஏதாவது ஐக்கான் இருந்துச்சுன்னா அது காட்டும். ஸோ அது எல்லாமே நம்ம சூப்பரா இருந்துச்சு. நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு தீம்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் புது வால்பேப்பர் கூட ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட லோகோ போட்டு ஒரு ப்ளூ ஸ்கிரீன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து இனிமேல் கிடையாது. நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வால்பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தீம்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் மேனேஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சேஞ்ச் வந்து இருக்கு. அந்த ஃபைல் மேனேஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து டிசைன் சேஞ்ச் பண்ண கிடையாது. நமக்கு அந்த டிரைவோட ஐக்கன்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு உள்ள வந்து பார்த்தா ஃபோல்டர் ஐக்கான். ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு எல்லாமே வந்து எல்லோ கலர்ல மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து பார்த்தா எல்லாமே எல்லோ கலர்ல மாத்திட்டு சூப்பரா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து காம்பாக்ட் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொரு ஃபோல்டருக்கு வந்து பார்த்தா நடுவில் வந்துட்டு பெரிய பெரிய கேப் வந்து இருக்கு. ஸோ அந்த கேப் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அந்த யூஸ் காம்பாக்ட் மோட் ஒன்று இருக்கும். அது நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பழையபடி வந்துட்டு கேப்ல வந்து கிடைக்கும். இந்த ஃபைல் மேனேஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர், டாக்குமெண்ட், மியூசிக், வீடியோஸ்லாம் இருக்கும். அதோட ஐக்கான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. டிரைவோட ஐக்கான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபோல்டரோட எல்லா ஐக்கானும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைல் மேனேஜர் சூப்பரா இருக்கு. நியூ ரெக்கமெண்டட் அண்ட் சர்ச் யூஐ. ஸோ நமக்கு விண்டோஸ் 10 நமக்கு இந்த விண்டோஸ் 11 ஸ்டார்ட் பண்ணி வந்து புதுசாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். கீழே கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுமோ அது எல்லாமே அங்கே வந்து காட்டும். அந்த ரெக்கமெண்டில் தான் வந்து எல்லாமே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து என்னென்ன ஆப் வந்து ஓப்பன் பண்ணோம், நமக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோம், பிபிடி ஓப்பன் பண்ணோம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணதுக்கு மேலே சர்ச் இருக்கு. ஸோ அந்த சர்ச் நம்ம கிளிக் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சர்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அந்த சர்ச் பண்ண டோட்டல் யூஐ வந்து மாற்றிருக்காங்க. அது பார்க்குற கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆப்ஸ் ஐக்கன் எல்லாம் மாற்றினால நமக்கு அந்த சர்ச் பண்ணி வந்து பார்க்குற சூப்பராக இருக்கு. நம்ம தேடுற ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம விண்டோஸ்ல வந்து கிடைச்சக்கப்புறம் நான் சொல்கிறேன். நமக்கு இந்த விண்டோஸோட லைவ் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட சொல்லியிருந்தாங்க நான் எப்படி செக் பண்ணுறது என்னோட பிசி வந்துட்டு விண்டோஸ்ல எனக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செக் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பிசி விண்டோஸ் ஹெல்த் செக் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டேரெக்டாக போய் அவங்களோட ஆஃபீஸில் வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் ஆகி முடிச்சக்கப்புறம் அதே செக் பண்ணோம் உங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் நமக்கு வந்துட்டு அப்கிரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு மேக்ஸிமம் எல்லாத்தோட பிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM வந்து தேவை. நீங்கள் 2GB வச்சிருந்தீங்கன்னா இல்லை சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ நமக்கு அந்த ஹெல்த் ஆப் நம்ம செக் பண்ணால் 99% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். மினிமம் 4GB RAM இருந்தால் போதும், 64GB ஸ்டோரேஜ் இருந்தால் போதும். எந்த பிசியாக இருந்தாலும் நம்மளால் வந்துட்டு விண்டோஸில் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஹெல்த் ஆப் வந்து கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அளவு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விண்டோஸ் அளவு வந்துட்டு நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் தான் வந்து பண்ணாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எஸ்டிஆர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்டோ எஸ்டிஆர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டைனாமிக் ரேஞ்ச். ஸோ இந்த ஐ டைனாமிக் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கலர் கலெக்ஷன் வந்து கிடைக்கும். நீங்க இப்போ முதல்ல இருக்கும்போது இப்போ இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். ஸோ இது நீங்க இப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்க்குறீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரான கேம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பர்சனல் எனக்கு வந்து கேம்ஸ் பற்றி அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி நம்ம கேமிங்ஸில் வந்து பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே நமக்கு இன்னொன்று அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செக்யூர் ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க விண்டோஸ் 11 பற்றி யூஸ் பண்ணிருக்கும்போது ரொம்ப செக்யூரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ சிஸ்டம்ல வந்து பண்ண செட்டிங்ஸ் வந்து இருக்கும், செட்டிங்ஸ்ல வந்து பண்ண அப்டேட் இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து பண்ண கொடுத்து ஆப்ஷனல் அப்டேட், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் அப்டேட் எல்லாமே பண்ணிட்டே இருங்க. உங்க பிசி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்துட்டு அப்டேட் இருந்துச்சுன்னா எந்த விதமான ப்ராப்ளம் வராது. ஸோ விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் செக்யூரான ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க.
ஃபைனலாக வந்து பார்த்தா ஸ்கைப்புக்கு வந்து ஒரு RIP வந்து போட்டாங்க. ஸோ நமக்கு விண்டோஸ் 10ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கைப் தான் வந்து பண்ண மெசேஜிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப் நமக்கு இப்போ வந்து விண்டோஸ்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து பண்ண கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அது மூலமாக கால், வீடியோ கால் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நமக்கு விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப் வந்து கிடையாது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம் வச்சு தான் நம்ம வந்து பண்ண மெசேஜ், மீட்டிங் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். விண்டோஸ் 11ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து வருது. இந்த விண்டோஸ் 11 வந்து நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஃபீச்சர்னா இது ஒன்று தான். ஸோ டாஸ்க் வியூ. ஸோ நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாஸ்க் வியூ பட்டன் இருக்கும். ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணால் நம்மள வந்து அட் டைம்ல வந்து மல்டிபிள் டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய டைம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. நமக்கு அந்த UI வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட்ல மேலே இருக்கும், டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2, டெஸ்க்டாப் 3. ஸோ இப்போ எல்லாமே கீழே இருக்கு. இதுக்கப்புறம் மேலே வந்து டைம் லைன் சொல்லிட்டு இருக்கும். நம்ம டைம் லைன்னா வந்துட்டு விண்டோஸ் 10ல வந்துட்டு என்னென்ன ஆப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எல்லாமே காட்டும். பட் இப்போ அந்த விண்டோஸ் 11ல வந்துட்டு நம்ம டைம் லைன் ஃபீச்சர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் நமக்கு அந்த டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2 மட்டும் தான் காட்டும். அது வந்து ரொம்ப பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த டாஸ்க் வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச ரூமர் படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்துட்டு 64 பிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு 32 பிட் வந்து பண்ண கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்களோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 64 பிட் ஆர்கிடெக்சர் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு 32 பிட் எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்துட்டு 64 பிட் மட்டும் வரக்கான சான்ஸ் வந்துருக்கு. நம்ம ஒரு சில வெப்சைட் அதெல்லாம் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னால் 100% சொல்ல முடியல. ஸோ நமக்கு நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தா 64 பிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி பதிலுக்கான ஆன்சர்லாம் வரப்போகுது. ஸோ விண்டோஸ் 11 எப்போ வருது? ஸோ அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 எப்போ வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இந்த வருஷத்தோட லாஸ்ட் இயரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து மேபி ஃபர்ஸ்ட் இயரில் வந்து வரலாம். ஸோ அதான் இப்போ 2022 வந்து வரலாம். ஸோ நமக்கு இப்போ அது வரைக்கும் நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லிங்கன்னா டெஸ்டிங் தான் நடக்கும். ஸோ விண்டோஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போயிட்டு நீங்கள் வந்து அஃபீஷியலாக வந்துட்டு விண்டோஸ்ல வந்து எந்த சிஸ்டத்துக்கு அப்டேட் வராது, ISO ஃபைல் கிடைக்காது, எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் வந்து வரலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து வரலாம். ஸோ விண்டோஸ் 11 இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களே தவிர நமக்கு அந்த ISO ஃபைலை ரிலீஸ் பண்ண கிடையாது. உங்களால் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு இப்போதைக்கு விண்டோஸ்ல வந்து போனால் ஜஸ்ட் அப்டேட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாசத்தோட லாஸ்ட்ல வந்து வரலாம், இந்த வருஷத்தோட லாஸ்ட்ல வந்து வரலாம், இல்லை வந்து நெக்ஸ்ட் வந்து வரும். ஸோ நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல வந்து யாருமே யூஸ் பண்ண முடியாது. நீங்க வேணா லீகல் ISO வந்து உங்களுக்கு கடைசியாக யூஸ் பண்ணலாம். அது தவிர மற்றபடி அஃபீஷியலாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு தான் வரும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மேபி வந்துட்டு நம்ம எவ்ரி ஒரு 6 மாதத்துக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்ல வந்து வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போதைக்கு நான் PC லேப்டாப் வந்து வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்கோர்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வச்சிருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேருந்து விண்டோஸ் 11 வந்து ஈஸியாக வந்து மாறிக்கலாம். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் லேப்டாப் வந்து வாங்கி விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருங்க. ஸோ எப்போ வந்து விண்டோஸ்ல வந்து அஃபீஷியலாக வருதோ அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப் வாங்குறதா எப்போ உங்களை வாங்கிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இந்த விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து டெஸ்டிங் ஸ்டேஜ் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து பண்ண நிறைய பில்டு வரும். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த OS வந்து ரிலீஸ் ஆகலாம். ஸோ அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மேபி வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து யூஸ் பண்ணலாம், இந்த இயரோட லாஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீடியோ வந்துட்டு ஸோ நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். Okay, the final number 1 Windows 11 ஃப்ரீயா? எஸ், அஃப்கோர்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அமௌண்ட் வந்து பெய்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்துட்டு விண்டோஸில் வந்துட்டு ஜஸ்ட் அப்கிரேட் வந்து ஆயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதனால் வந்து பண்ண எந்த விதமான பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் விண்டோஸ்ல வந்து டேரெக்டாக விண்டோஸ் 11 வந்து மாறிக்க முடியும். ஸோ விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு ஃப்ரீ தான். சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்துட்டு எப்படி ரொம்ப கம்மி பிரைஸ்ல வாங்குறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் அது மூலமா விண்டோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கம்மி பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். நீங்க கேட்கலாம் விண்டோஸ் 11 வந்துருச்சு, நான் ஏன் விண்டோஸ் 10 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க விண்டோஸ்ல இருந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ அப்கிரேடா விண்டோஸ் 11 வந்து போய்க்க முடியும். ஸோ உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல விண்டோஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணிட்டு எனக்கே தெரியல. நான் பாட்டு கேமரா மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசலாக சொல்லிட்டே வந்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா எவ்வளோ டைமிங் அப்படின்னு தெரியல. பட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து விண்டோஸில் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விண்டோஸ் 11 பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாக்ஸ், வெப்சைட் நிறைய ஏகப்பட்டது வந்து பார்த்து நம்ம கரெக்டாக வந்துட்டு ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வர விண்டோஸ் பற்றி நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.